அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இஃப்தார் ரெசிபி ஜில்லி பச்சி தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஜில்லி பச்சி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு, அரிசி மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/8 டீஸ்பூன் சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஒரு ட்ராப் சேர்த்தா போதும், ரொம்ப வேண்டாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு பேட்டர் தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நறுக்கின வெங்காயம் 1, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், ப்ரௌன் சுகர் 1 டேபிள் ஸ்பூன், புளி பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லிக்குள்ளே இதை நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃப் தயாராகிடுச்சு. லார்ஜ் சில்லி நான் எடுத்திருக்கேன். இதை சென்டரில் நம்ம இந்த மாதிரி கீறி விட்டு உள்ள அந்த சீடெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணால் நம்ம உள்ளே ஸ்டஃப் வைக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்டஃப்பை உள்ளே வச்சிடலாம். நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம செஞ்சு வச்ச பேட்டரில் டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் நான் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன். எல்லா பஜ்ஜியும் அதில் சேர்த்துடலாம். உள்ள சீடெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டனால காரம் அதிகமாக இருக்காது. இந்த ஸ்டஃப்போடு சாப்பிடையில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம உள்ளே ஸ்டஃப் வச்சுருக்கனால நீங்கள் சட்னி கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, நமக்கு குயிக்காக செய்யக்கூடிய சில்லி பச்சி சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்க. உள்ளே நம்ம ஸ்டஃப் வச்சுருக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.